புன்னை நீராவி மக்களின் மனங்கள் படும் பாட்டை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் நிகழ்ச்சியின் தொடராக இன்று அம்மக்களின் பாரியதொரு பிரச்சனையை அவ்வூரிலிருந்து எடுத்து உலகிற்கு தெரியப்படுத்தும் முக்கியமான பொறுப்புடன் உங்களை சந்திக்கின்றோம். இந்த ஊரின் இந்த கிராமத்தின் முக்கியமான வாழ்வாதாரம் என்ன? விவசாயம் தானே. முக்கியமான வாழ்வாதாரம் விவசாயம். எங்கள்கிட்ட இருக்கிற ஒரே செல்வம் பூமி. எல்லாருக்கும் தேவைக்கு அதிகமான பூமி இருக்கு. ஆனா இந்த கிராமம் ஒரு படித்த வாலிபர் திட்டம். படித்த வாலிபர் திட்டத்துல 72ஆம் ஆண்டு மக்கள் குடியேற்றப்பட்டவர்கள். அதன் பேர்ந்து மாறி மாறி வந்த யுத்தத்தால் ஏற்பட்ட பாதிப்பும் அந்த குடியேறிய மக்கள் எல்லாரும் ஓடி தப்பி விட்டார்கள். இப்ப ஆரம்பத்தில் 70களில் இங்கே வந்த மக்கள் இங்கே இல்லை. அப்ப இப்ப இருக்கிறார்கள் யார்? இப்ப இருக்கிறார்கள் பேர்ந்து உள்ளூர்ல நடந்த யுத்தங்கள்ல மாறி மாறி இடப்பெயர்வை கண்ட மக்களும் எங்களோட கூடி இருக்கிற மலையக தமிழர்களும். அப்ப இந்த கிராமத்துல நிறைய மலையக தமிழர்கள் இருக்கிறார்களா? மலையக தமிழர்களும் அதுக்கு பேர்ந்து இடப்பெயர்வை சந்தித்த மக்களும் மட்டும்தான் இருக்கிறோம். அதுலயே அந்த அந்த ஆரம்பத்துல படித்த வாலிபர் திட்டத்துல குடியேற்றப்பட்ட இளைஞர்கள் என்று சொல்லி அவர்கள் இப்ப வயோதிபத்தை சந்திச்சு கொண்டிருக்கணும். அதுல ஒரு 30 பேர் தான் இருப்பினோம். இப்ப மொத்தமாக எத்தனை குடும்பம் இங்கே இருக்கு? 260 குடும்பத்தை கிட்ட இங்க இருக்கிறோம். 260 குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இந்த பகுதியில் இருக்கிறார்கள். அதில் ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்டவர்கள் ஒரு 30 குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அங்கிருந்து 98 அப்படி வந்த மக்கள். 98 இதுல 2 வீடு எடுத்தோம். ஓமட்டுக்கு அங்கால எடுங்க, அங்கால வானத்தை எடுத்தாடி. சிலர் கதைக்க விரும்பாம தங்கட அலுவல கொண்டு வர மக்களும் இருக்கிறாங்க. நான் இந்த அமைப்புக்குள்ள வந்துட்டேன்னா முதல் நான் என் ஆக்களுக்கு ஏதோ செய்து இது போட்டுக்கிட்டு முதல் செய்து நான் எல்லாம் எடுக்கிற எல்லாத்தோட நான் பிச்சை பண்ணிடுவேன். இதுல நிப்பாட்டுங்க அந்த இடையிங்க இதுல 2 வீடு பார்த்தோன்னு போகும். எங்களோட ஆக கவலை தான். இந்திய மக்கள்லாம் எங்களோட இருக்குன்னு ஆக பாதிப்பு அதுகளுக்கு நாங்கள் கதைக்க கொள்ளாம மாட்டுதல் பாவம். புலம்பெயர்ந்து வந்த இந்திய தமிழர்கள் யுத்தத்தின் நிமித்தம் இங்கு வந்து குடிபெயர்ந்து தங்கள் சக்தியையும் மீறி காடுகளை வெட்டி துப்புரவு செய்து குடியமர்ந்து இவ்வளவு காலத்தின் பின்னர் எதிர்கொண்டிருக்கும் அபாயம் மக்களின் உயிரை அளிக்கவில்லை, ஆனால் அதையும் மீறி அவர்களின் சக்தியை அளிக்கின்றது. கிளிநொச்சி மாவட்டம் புன்னை நீராவி பகுதியில் மலையகத்தைச் சேர்ந்த சில குடும்பங்களும் வசிப்பதாக கூறியிருந்தோம். நாங்கள் இப்பொழுது பேசப்போவது மலையகத்திலிருந்து வந்த குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவரிடம். மலையகத்திலிருந்து வந்தது என்று சொன்னால் இவர்கள் இப்பொழுது சமீப காலத்தில் வந்தவர்கள் அல்ல. 70களில் சரியாக சொன்னால் 1974ஆம் ஆண்டு அங்கிருந்து இங்கு வந்து குடியேறியவர்கள். இப்போது கிட்டத்தட்ட இந்த ஊர் மக்களாகவே மாறிவிட்டார்கள் இவர்கள். அந்த வகையில் நாங்கள் சுவண்ணா சுந்தராம்பாள் அவர்களுடன் இப்பொழுது நாங்கள் பேச போகிறோம். இந்த பகுதியில் யுத்தம் எல்லாம் நடைபெற்றது. யுத்தம் நடந்த போது நீங்கள் எங்கே இருந்தீங்க? யுத்தம் நடந்த போது இங்கே தான் இருந்தாங்க. அப்ப பிறகு இங்கே இருந்து வெளியில இடம்பெயர்ந்து போய் திருப்பி திருப்பி வந்தாங்க. அப்ப முகாமில் இருந்து விட்டு எப்ப இங்க திரும்பி வந்த நீங்கள்? 2011 5ஆம் மாதம் 20ஆம் தேதி எங்களை கொண்டு பள்ளிக்கூடத்துல விட்டு 23ஆம் தேதி அதுக்கு முதல் இந்த வீட்டில் நீங்க இருந்த நீங்கள் இப்ப நீங்கள் இடம்பெயர்ந்து போறதுக்கு முதல் வீடெல்லாம் நாங்க வரும்போது வீடே இல்லை. நாங்க இருந்த இடமே வீடே இல்லை. தரப்பால போட்டு அண்டு சும்மா தடியில வச்சு தரப்பால போட்டு கொண்டு இருந்தோம். தரப்பாடுகளுக்குள்ள தான் இருந்தோம். அண்டு இரவு
எல்லாம் லத்தியெல்லாம் போட்டு கிடந்தது பக்கத்தில். யானை யானையெல்லாம் வந்து அப்போ இரவு தரப்பால் சத்தத்துக்கு நாங்கள் அந்த தரப்பால் சத்தம் கேட்க மாடுகள் நிறைய வந்து மேய்ஞ்சிருந்துருக்கு. அதுகள் தடபுடாண்டு ஓட நாங்கள்லாம் கத்தி குளறி யானை தான் வந்துட்டு தோண்டு கத்தி குளறி எல்லாம் இதாண்டு பிறகு இவர் பார்த்துட்டு அது யானை எல்லாம் மாடு பயப்படாமல் கிடாங்கண்டு. அப்படி ஒரு பயங்கர இதில் நாங்கள் அங்கே தப்பி வந்து இங்கே சாக போகிறோமோன்ற ஒரு பயம் பிள்ளையெல்லாம் கத்தி குளறி. இப்போ இந்த பகுதியில் வந்து யாருமே இல்லாமல் ஒரு காட்டு பகுதி போல காட்டு பகுதியில் கொண்டாந்து இறக்கிட்டோம். ஆனால் அங்கே நீங்கள் இடம்பெயர்ந்து போகிறதுக்கு முதல் இதே இடத்துல இருந்தீங்களா? இதே வீடு இல்லை, இதே இடம் இருந்து இந்த தெருவாலேயே ஓடி இங்கே ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் தங்கி பிறகு அதுக்கு அங்கால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போய் அங்கே வாகனங்கள் நிறைய அதுக்குள்ள வாகனங்கள்லேயும் போக இயலாது, ஒன்றுமே கொண்டு போகலாம். எங்களுக்கு காலாலே நடந்து காலாலே நடந்து போனது. இப்போ எங்கேயும் ஒரு இடமா தங்கி 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 டெண்டடிச்சு அதில் ரவுண்ட்ஸுகள் செல்லுகள் வந்து உள்ள ஏதோ உயிரை காப்பாற்றி கடவுளேண்டு உயிரை காப்பாற்றி போய் அப்படி அது துன்பத்தை சொன்ன எங்களால் நினைச்சும் பாக்கியெல்லாம் அப்படியெல்லாம் இழந்து மாமி இழந்து எங்களோட சாவரங்கள் எல்லாம் நாங்கள் இழந்துட்டு அதுகளை நினைச்சா இப்போ தாங்கியலாத நிலைமையாக தான் இருக்கு. இடம்பெயர்ந்து போன பிறகு திரும்பி இங்கே வரைக்க வந்து இந்த இடத்துல வந்து ஒன்றுமே இல்லாமல் ஒரு காட்டு பகுதியாக இருந்ததுன்னு சொல்கிறீங்க. அதுக்கு பிறகு இந்த வீடு அமைப்பு திட்டம் என்றெல்லாம் கொஞ்சம் பேருக்கு குடுபட்டிருக்குது. இந்த வீடெல்லாம் வந்து என்ன மாதிரி எப்படி வந்தது? இது தடி மரம் மட்டும்தான் தந்தது. ரீப்பையலும் தகரம் மட்டும் தந்து 12 தகரமும் சப்பு தடியும் தந்தது. நாங்கள் அது போட்டு இருக்கலான்னு நாங்கள் போட்டு இருந்தோம். நாங்கள் பிறகு அது ஒரு மலைக்கு அடித்து விழுந்துட்டுது. பிறகு எங்களால் ஏண்ட அளவுக்கு இப்படி செய்து இருக்கிற தடிகளை வாங்கி போட்டு இப்போ வேல் இருக்கிறாங்க. இப்போ இது வந்து ஒரு தற்காலிக வீடு தான். இதில் வந்து மழை பெஞ்சா அது காத்தடிச்சா வந்தால் அப்படியும் கொண்டு போயிடும். அப்படித்தான் இருக்கு. எல்லாம் உக்கிட்டுது கப்பெல்லாம். அதில் தான் இருந்து வசிக்கிறோம் நாங்கள். இந்திய வீடமைப்பு திட்டத்தில் வந்து 360 வீடுகள் இந்த கிராமத்துக்கு கொடுக்கறதுன்னு சொல்லி ஒரு திட்டம் ஒன்று இருக்குது. அதில் வந்து என்ன ஏதாவது நடந்துச்சா உங்களுக்கு? சொல்கிறாங்கல்ல, எங்களுக்கு அப்படி ஒன்றும் இன்ன வரைக்கும் ஒரு இதுவுமே கிடைக்க. பதிவுகள் எடுத்திருக்காங்க, பலமுறை பதிவுகள் எடுத்திருக்கிறாங்க. ஆனால் இதுவரை நாளில் ஒரு வீடு தந்தனில் ஒரு 4-5 வீடுகள் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் போமிட்டாக்கள். ஆனால் போமிட்டு உள்ள வைக்க இல்லை, வீடு கொடுக்கல. அந்த பெர்மிட் பிரச்சனை ஒரு உண்மையான பிரச்சனை என்று சொல்ல முடியாது. என்று சொன்னால் இந்த பகுதியில் வந்து நிறைய பேர்கிட்ட பெர்மிட் இல்லை. அப்போ வீடு பெர்மிட் இருக்கிறவைக்கு தான் வீடு கொடுக்கலாம்னு சொன்னால் 10 வீதத்துக்கு கூட கொடுக்கலாது. ஒரு கிணறு வந்தால் கூட பெர்மிட் இருக்கிறவங்க ஆட்களை பார்த்து தான் கட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தா பெர்மிட் இல்லாத வைக்கும் சலுகை அடிப்படையில் கொடுத்துருக்குறாங்க. எங்களுக்கு அப்படி ஒன்று இந்த கிடைக்க இல்லை. உங்களுக்கு எல்லாம் இங்கே தானே பதிவு இருக்குது? இங்கே தானே இப்போ நீங்கள் ஓட் போடுறது எல்லாமே இங்கே தானே? எல்லாம் இங்கே தான். கிளிநொச்சி மாவட்டத்தில் பொதுவாக காணி தொடர்பான சில பிரச்சனைகள் இருக்கின்றன. உங்களுடைய பகுதியில் கூட அப்படி ஒரு பிரச்சனை ஏதாவது இருக்குதா? காணி முந்தி வச்சிருந்தது பிறகு வித்ததுன்னு சொல்லி நிறைய இழுபறிகள் இருக்குதுங்க. என்ன நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குன்னு சொன்னீங்களா? என்ன அது? புன்னணி கிராமத்தில் தான் அந்த கூடுதலான காணி பிரச்சனைகள் இருக்கு. போமிட்டு காணிக்காரரு காணியில விட்டுட்டும் போய் இருக்கிறாங்க. விட்டுட்டு போனோம்னு சொன்னா இடம்பெயர்ந்து போய் விட்டுட்டு போனோம். இல்லை அதுக்கு முதலே அந்த காணி கொடுத்த நேரமே இந்த காட்டுக்குள்ள வந்து எங்களால இருக்கலான்னு விட்டுட்டு போனவர்களும் இருக்கிறாங்க. வருஷத்துக்கு 70ஆம் ஆண்டு இந்த பகுதியில் காணி கொடுத்ததான். படித்த வாலிபர் திட்டம் 70ஆம் ஆண்டு கொடுத்ததாம். 72ஆம் ஆண்டு இங்கே துப்பராகப்பட்டு காணியிலேருந்து எங்களோட அப்பாலாம் 72ஆம் ஆண்டு இந்த கிராமத்துக்கு வந்து வேலை செய்தோம். காடு வெட்டி கிணறு வெட்டி. அது 74ஆம் ஆண்டு எங்களை கூட்டி கொண்டு வந்தார். அதில் இருந்து இதே கிராமத்தில் தான்
இடங்கள் மாறி காணி மாறி மாறி இருக்கிற வழியா இடம் புன்னை நீராவி கிராமத்துல தான் இவ்வளவு காலமா வசிக்கிறோம். அப்ப அந்த காணிகளை விட்டுட்டு போயும் தாங்களாவே விட்டுட்டு போய் தாங்களாவே விட்டுட்டு போயும் இனி அப்படி இருந்தவர்களும் வித்துட்டு இயக்கத்துகளுக்கு வித்துட்டும் போயும் இயக்கத்துக்கு காணியை வித்ததா வித்துட்டு இப்ப அந்த இருக்கிற காணிகள்ல இருக்கிறாங்கல்ல இல்லாத காணியில ஏதோ காடு மண்டி கிடக்குது அதுகளுக்கு ஒருத்தரும் கேட்கிறாருல இந்த இருக்கிற காணி இல்ல இருக்கிற மக்களை இப்ப எங்கட காணி விடுங்க அப்ப இயக்கத்துக்கு வித்துட்ட காணியும் தங்கட காணி என்று பதிஞ்சிட்டு திரும்ப வர காசு வித்து காசை வேண்டிட்டு திரும்ப காணியை விடுங்க. இப்ப அந்த காணி வந்து இப்ப உங்களோட காணி அப்படி ஒன்று இருக்கா? எங்களோட காணி இந்த காணி ஒரே பிரச்சனை எங்களுக்கும் பிரச்சனை. இவங்களோட காணி விளப்படம் இல்லை விற்க இல்லை விட்டுட்டு போயிட்டு இப்ப காணிக்காரர் வந்து 30 வருஷமா இல்ல காரணங்கள் வந்து பழைய காரணங்கள் வந்து ஆனை பிரச்சனை கொண்டு இருந்த அந்த நாள் இந்த இடத்துல யானை கூட அந்த யானை இல்லாத காலத்திலேயே காணி கொடுத்த காலத்திலேயே எங்களுக்கு வேணாண்டு விட்டுட்டு போன ஆக்களும் இருக்கிறாங்க. யானை பிரச்சனை இது தோட்டம் செய்து யானை பிரச்சனை விட்டுட்டு போன ஆக்கள். இந்திய நாமியோட என்ன பிரச்சனை இங்க? தமது ஊரை மறந்து காணியை மறந்திருந்தவர்கள் அடையாளம் தெரியாதிருந்த இவ்வூரிற்கு வந்து போனதற்கான காரணம் இம்மக்களை இவ்வாறு புலம்ப வைக்கத்தானோ என்னவோ என எண்ணத் தோன்றியது. இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் நிரந்தரமான காணிகள் இல்லாதிருக்கும் இம்மக்களுக்கு நிரந்தரமாக போர் கொடுத்த பரிசனையும் எங்களுக்கு காண்பிக்க அவர்கள் தவறவில்லை. ஒரு செல் இருந்து எடுத்து வச்சிருக்கேன் கம்பி கடை பக்கத்துல. அதுக்கு பின்னால் ஒரு செல் இருக்கா? வேலி கரையோட இருக்கு. சரி வாங்க அது இருக்கா பாப்பமா. மக்களின் உயிர்களை காவு கொண்ட செல்களில் ஒன்று இங்கு வந்து விழுந்து வெடிக்காத நிலையில் உள்ளது. அந்த செல்லுக்கே தெரிந்திருக்கும் கனத்த நெஞ்சங்களுடன் வாழும் மக்களை தானும் மேலதிகமாக தாக்கக்கூடாதென்று இந்த செல் வெடிக்காது இருந்தும் ஏற்கனவே இவ்வூர் மக்களுக்கு நிலப்பிரச்சனை. அந்த நிலப்பிரச்சனைகளுக்கு மத்தியில் நிலத்திற்கே பிரச்சனையாக வந்து விழுந்து கிடக்கிறது இந்த செல். ஐபிசி குழுவினரிடம் தமது அவலங்களை சொல்லக்கூடிய மக்களின் அழுகுரல்கள் தொடரும். கடந்த எபிசோட்டில் எவ்வாறு கரவலையில் மீன் பிடிக்கின்றார்கள் என்பதை பார்த்தோம். இன்றைய நிகழ்ச்சியில் கரவலையில் பிடித்த மீன்களை என்ன செய்கின்றார்கள் பார்க்கலாம் வாருங்கள். மீன்கள் உயிரோடு வலையில் பிடிக்கப்பட்டு கரைக்கு கொண்டு வரப்படுகின்றன. கரைக்கு கொண்டு வந்த மீன்கள் துள்ளி துள்ளி துடிதுடித்து மடிகின்றன. பிடிக்கப்பட்ட நெத்தலி மீன்களையும் பெரிய மீன்களையும் பிரித்து மீன்களை ஒவ்வொரு கூடைகளாக போடுகின்றார்கள். இந்த
இந்த தொழிலுக்கு நீங்கள் மிகவும் பாரம்பரியமாக இந்த தொழிலை செய்து வருபவர். உங்களோட தகப்பனார் காலத்திலிருந்து இந்த இடம் ஒதுக்கப்பட்டதாக இருக்கும். அதை பற்றி கொஞ்சம் எவ்வாறு இந்த இடத்தை அரசாங்கத்திடமிருந்து ஒதுக்கி எவ்வாறு பெற்றுக்கொண்டீர்கள்? முஸ்லீம் தமிழ் சமூகங்களுக்கிடையே இந்த தொழிலை ஒற்றுமையாக செய்கிற ஒரு ஆளாக நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களோட வேலை செய்பவர்கள் தமிழர்களாகவும் முஸ்லிம்களாகவும் இஸ்லாமியர்களாகவும் இருக்கிறார்கள். இதுகளிலே ஒரு வேதங்கள் எதுவும் இல்லாமல் நீங்கள் தொழிலை செய்து வார்கள். மிகவும் பாரம்பரியமான காலத்திலிருந்து நான் உங்களை அறிவேன். அந்த அடிப்படையில் இந்த தொழில் பற்றி, இந்த தொழிலுடைய முதலாளித்துவம் பற்றி கொஞ்சம் கூறுவீர்கள். எங்கள் தகப்பன் சாதாரணமாக ஒரு 40 வருஷத்துக்கு முதல் இந்த கரக்கடை சின்ன வயசுலேருந்து இந்த கரக்கடை வந்தால்தான் இந்த கரக்கடையிலே அவர் தொழில் செஞ்சு அதுக்கப்புறம் அவர் வியாபாரம் பண்ணுவார். நான் சாதாரணமாக ஒரு 6-7 வயசுலேயே தகப்பனை பின்னால் தொழிலுக்கு வந்தாலும் வியாபாரத்தில் மிக ஈடுபாடு கூட. படிப்பு ஸ்கூலுக்கு போன பிறகு தான் இருந்தாலும் தொழிலில் அனுபவம் பட்டு நான் முதல் இந்த கரவலை தொழிலில் ஆரம்பித்து இந்த ஊராக்கள் நல்லா இருக்கணும், நாம் நல்லா இருக்கிற ரீதியில் எவ்வளோ பிரச்சனைகள் மத்தியில் இயக்கத்துக்கு சப்போர்ட் பண்ணி, இராணுவத்துக்கு சப்போர்ட் பண்ணி, அரசாங்கம் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்தோம். நாங்களும் 1000 பிரச்சனைக்கு மத்தியில் இந்த தொழிலை நாங்கள் ஒற்றுமையாக செஞ்சு வரோம். 2002ஆம் ஆண்டு வருஷம் எங்களை வல்லமலையெல்லாம் பார்த்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு திரும்ப அந்த தொழிலை ஆரம்பித்து இந்த தொழில் தான் நான் எங்கள் தொழில் மிகவும் ஒரு கண்ணியமான தொழிற்காராக்கள் 20 வருஷத்துக்கு முதல் இந்த கரவலை தொழிலில் ஆரம்பித்து இந்த ஊராக்கள் நல்லா இருக்கணும், நாம் நல்லா இருக்கிற ரீதியில் எவ்வளோ பிரச்சனைகள் மத்தியில் இயக்கத்துக்கு சப்போர்ட் பண்ணி, இராணுவத்துக்கு சப்போர்ட் பண்ணி, அரசாங்கம் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்தோம். நாங்களும் 1000 பிரச்சனைக்கு மத்தியில் இந்த தொழிலை நாங்கள் ஒற்றுமையாக செஞ்சு வரோம். முஸ்லீமாக்கள், தமிழாக்கள், சிங்களாக்கள் பாகுபாடு இல்லாமல் மிகவும் நாங்கள் தொழில் அப்படி தான் எந்த விதமான கள்ளம் கவடம் இல்லாமல் கண்ணியமாக என்னோட கூட ஆக்கள் கணக்கு கேட்க மாட்டாங்க. அப்படி ஒரு கண்ணியமாக செஞ்சுட்டு வரதுனால சில டைமில் பொறாமை காரணத்தினால போன வருஷம் 2014ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் ஒரு வல்லம்பாடு அப்படியே பார்த்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு முதலாளிகிட்ட கடன்பட்டு சிலையான் செஞ்சு இந்த வருஷம் முதலாம் மாதம் 15ஆம் தேதி தைப்பொங்கலுக்கு முதல் நாள் திரும்பவும் அப்படியே பார்த்து வச்சுட்டாங்க. அதையும் பாராமல் திரும்பவும் அதை செஞ்சு நான் இப்போ இயங்கிக்கிட்டு இருக்கேன். ஒரு 20 வருஷமாக இயங்குறோம். இந்த பாடு அரசாங்கத்தால் பாடு கொடுக்குறதுக்கு முதலாம் பாடு ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில் தான் அங்கே ஓடி மினிஸ்ட்ரிக்கு போய் இவ்வளோ கஷ்டம் மத்தியில் மினிஸ்ட்ரி பிடிச்சி எல்லாத்தையும் கஷ்டத்தின் மத்தியில் இவ்வளோ கஷ்டப்பட்டு செலவழித்து முதலாம் பாடங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மீன் பாடுற டைமில் அங்கே வளைப்போம், மீன் இல்லாத டைமில் மற்ற முதலாளிமார்கிட்ட கேட்டு அவங்களுக்கு பக்கம் அவங்க வளைச்சதுக்கு பிறகு இப்போ நாங்கள் வளைச்சது இன்னொருத்தர் இடம், எங்களோட இடம் ஆக முன்னுக்கு அவர்கிட்ட கேட்டு அவங்க வளைக்காட்டி நாங்கள் செய்யலாம். அப்படி இந்த தொழில் நாங்கள் செஞ்சுட்டு வரோம். குறைஞ்சது ஒரு வருஷத்தில் தைப்பொங்கலுக்கு 30 பேர் ஆக்கள் பிடிக்கணும். ஒரு ஆளுக்கு குறைஞ்சது 50,000 சரி கொடுக்கணும். 15 லட்சம் ரூபா தைப்பொங்கல் அன்றைக்கி எப்படி சரி பண்ணணும்? அதுக்கு முதல்ல நாங்கள் அட்வான்ஸாக ஆக்களுக்கு செலவுக்கு 1000-2000 கொடுத்துட்டு வருவோம். வரக்கில் எப்படி ஒரு 2000, 3000, 5000 சேரும். மீதி பணத்தை நாங்கள் அப்படி தைப்பொங்கல் 14ஆம் தேதிக்கு முதல் அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும். எண்ணத்தை விற்று போட்டு சரி கொடுக்கணும். முதலாளி மாட்ட ஐஸ்பாடிக்காரன் கடை வாங்கி கொடுத்து போட்டு அவங்க மூலமாக அந்த தொழில் செய்வோம் நாங்கள். அப்போது ஒரு வருஷத்தில் ஒரு 15 லட்சம் ரூபா தை மாதம் இப்படியும் வேணும் காசு. அதோட பண்ணுகளுக்கு டேமேஜ் ஆகினா அதுக்கு வேணும் காசு, மாடி டேமேஜ் ஆகினா அதுக்கு வரும், பல்ல டேமேஜ் ஆகினா அது எடுக்கணும். அதுக்கப்புறம் தொழிற்காரர்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, குடும்ப பிரச்சனைகள் வரும், புள்ளப்புறவு, அது சாவு வாழ்வு எல்லாத்துக்கும் நம்மளால் இயன்ற உதவியை செஞ்சு அவங்களோட சேர்ந்து நாம் ஒரு தொழிலாளியாக மாறி அந்த தொழிலில் ஈடுபடணும். இங்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் இது மிகவும் ஒரு 100 வருடங்கள் பழமை வாய்ந்த தொழிலாக இந்த தொழில் இருக்கிறதால இந்த தொழிலை நம்பி இருக்கின்ற மக்களுக்கு இந்த தொழிலை வளர்ச்சியடை செய்வதற்கு என்ன செய்யலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அரசாங்கத்தால் மீன் பாறை 1ஆம் மாதத்துலேருந்து 2ஆம் மாதம் 3ஆம் மாதம் வரைக்குள்ள மீன்படுது. அதுக்கப்புறம் 4, 5, 6, 7ஆம் மாதம் வரைக்கும் ஒன்றுமே படாது. ரொம்ப கஷ்டம் மக்களுக்கு. ₹100, ₹100 உழைக்கிற கூட கஷ்டம். அப்படியான சூழ்நிலை ஏற்படும். அந்த டைமில் இந்த அரசாங்கம் ஏதாவது அந்த மக்களுக்கு உதவி செய்யணும். 7ஆம் மாதத்துக்கு பிறகு மீன்படும். அந்த 4 மாதமும் ரொம்ப கஷ்டப்படுற மனுஷன் இந்த தொழிலை விட்டு போட்டு வேறு ஏதாவது தொழில் போமா, வெள்ளாம் ஓட்ட போமா, கல் ஓட்ட போமா, வேறு ஒரு போய் தொழில் செய்யுமா, அல்லது வேறு ஏதாவது ஒன்று செய்வோமா அப்படிங்கிற சூழ்நிலைக்கு இந்த மக்கள் வருவார்கள். அந்த டைமில் ஒரு 4-5 மாதத்துக்கு அந்த மக்களுக்கு அரசாங்கம் உதவி செய்யணும். உதவி செஞ்சால் தான் அந்த மக்கள் ஒரு நிலைப்பாடு, ஒரு அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு ஒரு நிலைமை மாறும். இல்லாட்டி அவங்களுக்கு கஷ்டம் தான். அந்த காலகட்டத்தில் எங்களுக்கும் கஷ்டம். மீன் இல்லாட்டி எங்களுக்கும் கஷ்டம், அவர்களும் கஷ்டம். எந்த நாளும் எங்களுக்கு காசு கொடுக்கல. மீன் டைமில் ஒரு ஆளுக்கு 20 ரூபா கொடுக்கணுனாலும் 30 பேருக்குள்ள 6000 மணி சாப்பாட்டோட 8000 மணி, ஒரு நாளைக்கு 8000 கூட மாதம் 24,000, 25,000 ரூபா அப்படி போகும். அப்போ ஒரு மாதம் தாக்க பிடிக்கல, 2-3 மாதம் அந்த நிலைமையை எங்களாலையும் கட்டுப்படுத்திடாது. நாங்கள் இன்னொருத்தர் கடமாகி தான் கொடுக்கணும். கடமாகி கொடுக்கும்போது அவங்களுக்கு மீன் குறைஞ்ச விலையை கொடுக்கணும்.
ஒரு வியாபாரிகிட்ட மீன் காசை கொடுத்தோம்னா கூட அவனை அந்த சந்தர்ப்பத்தை பார்த்து காசு தருவான். ஆனால் மீன் படும்போது ஆக குறைஞ்ச விலைக்கு தான் அவனுக்கு கொடுக்க மேல் வரும். அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு. அது அரசாங்கம் தான் இதை கொஞ்சம் பார்த்து இந்த மக்களுக்கு உதவி செய்யணும். இந்த தூரத்தில் மாத்திரம் எல்லா துறைமுகத்துலேயும் தான் கழுவங்களில் எடுத்து பார்த்தா அப்படி தான் புண்ணக்கூடாவில் சின்ன சேவூரில் மட்டக்களப்பில் இந்த கரவலை தொழில் சம்பந்தமான பிரச்சனை அப்படியே தான் இருக்குது. 4ஆம் மாதம் 5ஆம் மாதம் 6ஆம் மாதம் 7ஆம் மாதம் தொங்கல் வரங்காட்டியும் இதே நிலைமை தான் இந்த மக்களுக்கு. இந்த கரவலை இழுத்தலுக்கும் இந்த ஆழ்கடலில் போய் போட்டில் மீன் பிடிக்கிறதுக்கும் இடையிலே எந்த தொழில் சிறந்த தொழில் என நீங்கள் நினைக்கிறீர்கள்? எந்த தொழில் மிகவும் முக்கியமான தொழிலாக இருக்கிறது? இதில் உங்களுக்கு கூடுதலான லாபம் கிடைக்கும் என்றதை கொஞ்சம் கூறுங்க. இந்த 2 தொழிலை பார்த்தாலும் ஒவ்வொருத்தருடைய அனுபவம் ஒவ்வொன்றும் பெருசு. ஒவ்வொரு தொழிலையும் ஒவ்வொரு கடல் தொழில் பெரிய போட்டில் போகிறார்கள், அவர்கள் மீனை தேடி பிடிக்கிறார்கள். இப்போ அவர்கள் எந்த திசையில் போனால் மீன் இல்லைன்னு சொன்னால் இன்னொரு நாளைக்கு இன்னொரு திசையில் போகணும், இன்னொரு திசையில் மீன் பிடிப்பாங்க. ஆக அவர்கள் மீனை தேடி பிடிக்கிறார்கள். ஆனால் நாங்கள் மீனை கரைக்கு வந்தால் தான் பிடிப்போம். மீன் எண்டைக்கு வருதோன்னு சொல்லி மீனை பார்த்துருக்கிறார்கள். நாங்கள் எங்களால் போக முடியாது. எங்களை மிஞ்சி போனாலும் 1.5 கிலோமீட்டர் தூரம் தான் போகலாம். 150 கிலோ 1500 மீட்டர் மட்டும் தான் போகலாம். அதுக்கு மேலே எங்களால் போகவே இல்லை. அந்த 1500 மீட்டருக்குள்ளே வந்தால் மட்டும்தான் எங்களால் மீன் பிடிக்க முடியும். இல்லாட்டி நாங்கள் சும்மா தான் இருக்க முடியும். சும்மா இருக்கிற டைமில் மீன் படும். ஆனால் மீன் பார்த்து வளைக்கிறேன்னு சொன்னால் அந்த 1500 மீட்டருக்குள்ளே வந்தால் தான் நாங்கள் பிடிப்போம். ஆனால் ஆள்களில் மீன் பிடிக்கிறாங்க அப்படி இல்லை. அவர்கள் ஒவ்வொரு நாளைக்கு பெரிய வலையை கொண்டு வர, ஒரு நாளைக்கு தூண்டல் கொண்டு வர, வேறு ஏதாவது ஒரு டெக்னிக்கலில் போட்டு அவங்க மீன் பிடிப்பாங்க. அவங்களுக்கு மீன் பிடிக்கிறது சகல வசதியும் இருக்குது. அவங்க மீனை தேடி பிடிக்கிறார்கள். ஆனால் நாங்கள் வார மீனை பிடிக்கிறார்கள். எங்களுக்கும் அவங்களுக்கு வித்தியாசம் அதான். ஆனால் அவங்க 3 பேருக்குள்ளே பிரச்சனை தான். அவங்களுக்கு 4 நஷ்டமோ 3 பேருக்குள்ளே ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே பெட்ரோல் இது என்ன பத்தும் 2000-3000 ரூபாய்க்குள்ளே போகும். நல்லா வந்தாலும் வரும், கூடாமல் வந்தாலும் வரும். ஒரு நாள் விட்டுனா வருவாங்க. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. 30 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும், அவங்கள பராமரிக்கணும், அவங்களுக்கு மீன் இல்லாட்டி காசு கொடுக்கணும். ஆனால் மீன் வந்தால் தான் நாங்கள் பிடிப்போம். எங்களால் தேடி போக முடியாது. ஆனால் சில டைமில் அந்த பெரிய பெரிய போட்டுகள் அந்த லைட் வச்சு மீன் பிடிக்கிறதுனால அந்த கரவடைக்காரர்களுக்கு மிக இழப்பு இருக்குது. பெரிய சின்ன வைக்க வர மீன் இழப்பிடிப்பார்கள். அடுத்த லைட்டு வச்சு மீன் பிடிக்கிறதுனால எங்களுக்கு சுற்றியான இழப்புகள். கீரிமங்கலம் சினைப்பீச்சை வர காலத்தில் அவங்க லைட்டு வச்சு பிடிக்கிற டைமில் மீன் பிடிபடும். அவன் சினைப்பீச்சுறதுக்கு அவங்க அந்த மீனுக்கு சந்தர்ப்பம் இல்லை. சினைப்பீச்சை மீன் இல்லாட்டி மீன் பெருக்கம் இல்லை. மீன் பெருகினா தான் நாங்கள் மீன் பிடிப்போம். குஞ்சு மீனை பிடிக்கிறாங்க தான் நாங்கள் பெரிய மீனை தேடி பிடிக்க மாட்டோம். இப்படி தான் பெரிய மீன் 1-2 வந்தால் தான். ஆகவே அந்த சின்ன மீன் குஞ்சுகள் நெத்தலி கீரி அதுகளை பிடிக்கிறதுக்கு அதுகள் இனப்பிடிக்கிற டைமில் அவங்க லைட்டு வச்சு மீன் பிடிப்பாங்க. லைட் வச்சு மீன் பிடிக்கிறாங்க. அந்த இனம் அழியுது. அந்த இனம் அழிகிறதுனால கரவலைக்காரர்களுக்கு மிகப்பெரிய பாதிய இழப்பு வருது. இதை அந்த லைட் வச்சு மீன் பிடிக்கிறத அரசாங்கத்தால் இதை இவ்வளோ தடுத்து நிறுத்தியும் கூட அவர்கள் அதை மீறி போய்கிருக்கிறார்கள். இவ்வளோ அரசாங்கத்தால் சட்டங்களை போட்டு செஞ்சும் கூட இரவையில் போய் அந்த வயதை மீன் பிடிச்சி வராங்க. அதனால் கரவலைக்காரர்கள் மிகப்பெரிய ஒரு இழப்பு லைட் வச்சு மீன் பிடிக்கிறதுனால. அது அந்த ஒரு சந்தர்ப்பம் இல்லைன்னு சொல்லி கரவலைக்காரர்களுக்கு ரொம்ப கஷ்டம், பஞ்சம் இல்லாமல் ஒரு அளவு காரத்தை ஓட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இறுதியாக உங்களோட ஒரு கேள்வி, இதில் போட்டில் அதாவது கரவலை மீனுக்கும் ஆழ்கடல் மீன் பிடியிலையும் வர்ற மீனில் எந்த மீன் மிக ருசியாக இருக்கும்? கரவலை மீன் பிறகு தான் 1000 தான் இருந்தாலும் கரவலை லாகன் மீனாக இருந்தாலும் கரவலை மீன் பிறகு. ஏன்னு சொன்னால் அதில் உயிரோடு பிடிக்கப்படுறது. அது நெட்டில் படாது. நெட்டில் போகிறதுக்கு இருந்தால் தான் அதோட ரத்தம் எல்லாம் போகும், அதனுடைய ரசம் எல்லாம் போயிடும். கரவலையில் பாருமே சும்மா அள்ளி எடுக்கிற மாதிரி அதனுடைய ரத்தம் எல்லாம் அப்படியே இருக்கும். அது பச்சை மீனை சாப்பிட்டாலும் விஷயமா தான் இங்கே லாகன் மீன் ஆக குறைஞ்ச பொறுமையாக லாக மீனாக இருந்தாலும் கரவலை மீனுக்கு டேஸ்ட்டுக்கும் அதுக்கும் ஏணி வச்சாலும் விட்டான்னு சொல்லுவார்கள். பொறுத்துமே மடுவுக்கும் மலைக்கும் சம்பந்தம். கரவலை மீன் எங்கே எடுத்தாலும் சரியா, கரவலை மீன் அது டேஸ்ட் தான். அதில் டேஸ்ட்டுக்கு எந்த போட் மீனும் டேஸ்ட்டாக ஆகாது. கரவலை மீனுக்குன்ற ஒரு தனி மதிப்பு இருக்குது. அது சின்ன மீனாக இருந்தாலும் சரி, பெரிய மீனாக இருந்தாலும் சரி, அதுக்கு மதிப்பு தான். அது பெரிய மீன் பொறுத்தவரை இப்போ நான் பின்னேறம் 4 மணிக்கு போயிட்டு நம்ம காலையில் தான் கொண்டு வரும். 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த மீன் கடலில் கிடக்கும், வலையில் கிடந்து பிடி வர்றது. இழுக்கும்போது இப்படியும் 1 மணி நேரத்து போல அந்த வலையை பிடிப்பாங்க. அந்த டைம்லாம் மீன் செத்து போய் ரத்தமெல்லாம் போய் அது வெறும் சக்கம் பண்ண தான் இருக்கும். அதை திருப்பி பிடியவும் கொண்டு வர டைமில் அதையும் இன்னும் கொஞ்சம் அதை மீன் சரியான ஃபிட்டாரியாது, அது சவுத்து போயிருக்கு மீன். அதனால் அந்த மீன் சரியான பலவீனமான மீன். இது மிக திறமையான மீன். கரவலை மீன் சொன்னால் அது எல்லா பொருளுக்கும் பொருத்தமான மீன் தான். கரவலை மீனோட டேஸ்டான மீன் எதுவும் இல்லை, அதோட ஃப்ரெஷ்ஷான மீன் எதுவுமே இல்லை. கரவலை மீனுக்குள்ள அப்படி தனி மதிப்பு இருக்குது. ஏன்னா கரவலை வந்து கரையிலேயே வந்து சாகுது. அது நாங்கள் கரையிலேயே பிடிச்சி கண்ணுக்கு முன்னால் அதை பிடிங்க அப்படி சும்மாவே சாகுது. அது எந்த விதமான நெட்டில் பூந்தோ அப்படி இப்படியோ பொலிவியோ எதுவுமே இல்லை. ஆகவே அது டேஸ்ட் தான். அதுக்கு இருக்கிற தனி மதிப்பு எதுக்குமே இல்லை.
நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருப்பது கரைவலைக்கு பொறுப்பான முதலாளி மீன்களை நிறுத்து அதன் நிறைகளுக்கேற்ப மொத்த வியாபாரிக்கு விற்கின்றார். விற்றபின் கரவலை இழுத்த மீனவர்களின் கூலியையும் சிலருக்கு கரவலை பங்கையும் வழங்குகின்றார். ஆழ்கடலில் பிடிக்கும் மீன்கள் கரைக்கு கொண்டு வர முதலே இறந்துவிடும். ஆனால் கரையில் கரவலையில் பிடிக்கப்படும் இந்த மீன்கள் கரைக்கு வந்து சிறிது நேரத்தின் பின் தான் இறக்கின்றன. உடனே பிடித்து கரவலை மீனை சமைத்து சாப்பிடும் போது கிடைக்கும் சுவை மற்ற மீன்களில் கிடைப்பதில்லை.